இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போதும் வீட்டுக்கு கத்திரிக்காய், கீரை, வெண்டைக்காய்லாம் எடுத்துட்டு வருங்க இந்த தம்பி. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா, வல்லம்படுகையிலேருந்து காய் எடுத்துட்டு வரும். நாங்கலாம் வந்து வல்லம்படுகை காயினாவே ஒரு ஸ்பெஷலா வாங்குவோங்க. சூப்பரா இருக்கும் காய். அவங்கலாம் வீட்லயே எல்லாம் போட்டு தோட்டத்தில இது பண்ணாங்க. நல்லாயிருக்கும். கீரை இல்லாம, காய் இல்லாம எல்லாமே நல்லாயிருக்கும். சரி வத்தலுக்கு ஒரு 5 கிலோ வாங்குவோன்னுட்டு வாங்குனேன்னா, ஒரு 1/4 கிலோ காய் ஃப்ரீயாவே குடுத்துட்டுதுங்க. 5 கிலோவும் பார்த்தீங்கன்னா, ரூ. 100 தாங்க. இது 5 கிலோ ரூ. 100 எங்கள் ஊரில் இந்த தம்பி கொடுத்துச்சு. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி இதை அப்படியே கையோட நல்லா வெயில் அடிக்குதா வெட்டி போட்டுடுவோம். ஏன்னா கத்திரிக்காய் நம்ம வந்து வத்தல் போடுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கணுங்க. அது காய வச்சு அவிச்சு எடுக்கிற வரைக்கும் வெயில் இருந்தால் தாங்க நமக்கு வந்து கத்திரி வத்தல் நல்லாயிருக்கும், வீணாக போகாமையும் இருக்குங்க. ஆனால் வத்தலுக்கு நம்ம வாங்கும்போது நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கணும். சொத்தெல்லாம் இல்லாமல் நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கணுங்க. இதை நல்லா அப்படியே 2 துண்டமாக அப்படியே வெட்டி ஒரு கூட இருந்துச்சு. அப்படியே சரின்ட்டு கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து வச்சுப்போம். அந்த காயை நல்லா பிஞ்சியாக இருக்குன்னுட்டு அதில் நல்லா எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் இவ்வளோ தாங்க 5 கிலோவுக்கு இதாங்க சொத்த கத்திரிக்காயே தெரியுது. எல்லாமே நல்ல கத்திரிக்காய் தான். இவ்வளோ தான் சொத்த கத்திரிக்காயே இருந்தது. இது ஒரு கூட காய் நல்லா வெயில் அடிச்சுதா எடுத்து காலையில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையை கலப்புது வெய்ய. இதை கொட்டி இதை காயிட்டோன்னு காய வச்சு. ஆனால் ஒரு கூடை காயுமே நம்ம சாயந்தரம் அள்ளும்போது பாருங்கள் அரைக்கூடை தான் இருக்கும். எல்லாம் வதவி சுருங்கி போய் காஞ்சு அரைக்கூடை தாங்க தேரும் நமக்கு. இது அவிச்சு எடுத்து காய வச்சு மறுநாள் தாங்க அது அவிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நமக்கு தேரும். அது அப்படியே காய வச்சுட்டு வந்து ஒரு இடை இட்லியை ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு அந்த கத்திரிக்காயை போட்டு சாம்பார் இட்லி சாம்பாரும் வச்சுருவோன்னுட்டு நல்லா மணக்க மணக்க அந்த இட்லி சாம்பார் சூப்பராக இருந்ததுங்க. அந்த பிஞ்சு கத்திரிக்காய்க்கு அதுக்கும் அப்படியே இட்லியை சுட்டு அதில் சாம்பாரையும் மொண்டு ஊற்றி இன்றைக்கி காலை டிஃபனு அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. நாளை ஒரு மினி விலாகில் சந்திப்போம்.